أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகவும் வாய்மை மிக்கது வல்லவன் அல்லாஹுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும், வாழ்க்கை வழிமுறைகளிலே மிகவும் சிறந்த வாழ்க்கை வழிமுறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த தூய இஸ்லாத்தின் வாழ்க்கை வழிமுறை என்றும், மார்க்கத்திலே மிகவும் மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் அதனுள் புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் என்றும், எவையெல்லாம் அப்படி புதிதாக மார்க்கமாக சேர்க்கப்படுமோ அவை அனைத்தும் பிதாத்துகள், வழிகேடுகள். யார் அவற்றை மார்க்கமாக செய்வார்களோ அவர்களை அந்த பிதாத்துகள் நாளை மறுமையிலே நரகத்தின் பால் அழைத்து செல்லும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரைகளின் ஆரம்பங்களிலே கூறக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையை உங்களுக்கும் ஞாபகித்தவனாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக நாங்கள் ஹிஜ்ரி வருடத்தின் 1446வது வருடத்தின் ஆரம்ப மாதமான முஹர்ரம் மாதத்தின் முதலாவது ஜும்மா தினத்திலே அல்லாஹ்வின் அருளால் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக ரமலான் மாதம் வந்தால் ரமலான் பற்றிய அறிவை, ரமலான் பற்றிய தெளிவை நாங்கள் எடுத்துக்கொள்வது போல, ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் ஹஜ்ஜி சம்பந்தமான மார்க்க சட்டங்கள் என்ன, ஹஜ்ஜிலே செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, சுன்னாக்கள் என்ன என்று நாங்கள் படிப்பதை போல முஹர்ரம் மாதம் வருகிற பொழுது இந்த முஹர்ரம் மாதம் சம்பந்தமான மார்க்க விடயங்களை, ஒரு முஸ்லிம் அறிந்திருக்க வேண்டிய விடயங்களை நாங்கள் தெரிந்து அமல் செய்ய வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த முஹர்ரம் சம்பந்தமான விடயங்களை பார்க்கிற பொழுது ஒரு மிக விசாலமான தலைப்பாக இந்த தலைப்பு இருக்கிறது. முஹர்ரமோடு சம்பந்தப்பட்ட சுன்னாக்கள், முஹர்ரமோடு சம்பந்தப்பட்ட பித்ஆக்கள், முஹர்ரமோடு சம்பந்தப்பட்ட வரலாற்று நிகழ்வுகள் என்று ஏராளமான தலைப்புகளில் படிப்பதற்கு நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு மாதத்தை தான் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த குறுகிய நேரத்திற்குள்ளே அவ்வளவு விஷயங்களையும் நாங்கள் பேசுவதற்கு முனையவில்லை. மாற்றமாக இதிலிருந்து சில முக்கியமான செய்திகளை மட்டுமே உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையாக முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான 2 சம்பவங்களோடு தொடர்பு பட்டிருக்கிறது முஹர்ரம் என்பது. ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்ற தனிப்பெரும் சிறப்போடு எங்களோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட ஹிஜ்ரத் என்ற ஒரு வரலாறு. இன்னொன்று, முஸ்லிம் சமூகமாக இறைவனின் அடியார் என்ற அடிப்படையிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனுக்கும் இடையிலே நடைபெற்ற போட்டியிலே அல்லாஹு தஆலா தான் யார் என்பதை ஃபிரௌனுக்கு காட்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த அந்த சம்பவம் நடைபெற்ற மாதமாக இஸ்லாம் நமக்கு முஹர்ரம் மாதத்தை அடையாளப்படுத்தி காட்டுகிறது. இந்த 2 சம்பவத்தின் சுருக்கமும் உலகமே எதிர்த்து நின்று மிகப்பெரிய மெஜாரிட்டியோடு, மிகப்பெரிய பெரும்பான்மை பலத்தோடு இருந்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக ஃபிரௌனாக இருக்கலாம், ஹிஜ்ரத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக மக்கத்து காபிர்களாக இருக்கலாம், மெஜாரிட்டியாக பெரும்பான்மையாக இருந்து கொண்டு நாங்கள் நினைத்தால் முஹம்மதை அழித்துவிட முடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நினைத்தால் மூசாவை அழித்துவிட முடியும், எங்களிடம் பௌதீக வளங்கள் எல்லாம் இருக்கிறது, அரசு எம்மிடம் இருக்கிறது, மக்கள் எம்மோடு இருக்கிறார்கள், சாதாரணமாக இந்த மார்க்கத்தை துடைத்தெறிந்து விட முடியும் என்று இஸ்லாத்தின் எதிரிகள் நினைத்த பொழுது இந்த
இந்த உலகத்திற்கு நான் ரப் இருக்கிறேன், எனது அடியான் நீ, அப்படியெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் இந்த இஸ்லாத்தின் ஜோதியை அணைத்து விட முடியாது, இஸ்லாத்தின் ஒளியை உங்கள் கைகளால் அணைத்து விட முடியாது என்று இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா நிரூபித்து காட்டிய இருபெரும் சம்பவங்கள் நடந்த ஒரு மாதம்தான் முஹர்ரமுடைய மாதமாக இருக்கிறது என்ற அந்த முன்னுரையோடு நாங்கள் தலைப்பிற்குள் வர இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை நான் இந்த உரையிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் வரவில்லை. அதற்கு அடுத்ததாக ஹிஜ்ரத்தோடு சம்பந்தப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி எங்களோடு இருக்கிறது. அதாவது நாங்கள் 1446வது ஹிஜ்ரி வருடத்தை அடைந்திருக்கிறோம் என்றால், அதில் மாத கணக்கு முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கிறோம் என்றால், இதற்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. எப்படி கிறிஸ்துக்கு பின் 2024 நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு ஒரு வருட கணக்கு இருக்கிறதோ, அதே போல ஹிஜ்ரி வருடம் எப்படி உருவாகியது, ஹிஜ்ரி வருடத்திற்கான தேவை ரசூலுல்லாஹ்வின் காலத்தில் உருவாகியதா அதற்கு பின்னால் உருவாகியதா என்ற முதல் அடிப்படையை படித்துக் கொண்டு அதற்கடுத்ததாக இன்னும் அதனோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை நாங்கள் படிப்பதற்கு விளைவோம். அந்த அடிப்படையிலே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், பொதுவாக அரபு மக்களிடத்திலே ஆண்டுகளை தொடராக 1000 2000 என்ற அடிப்படையிலே கணக்கிடுவதற்கான வளமைகள் அவர்களிடம் இருக்கவில்லை. அவர்களிடம் 12 மாதங்கள் இருந்தன. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதனை சொல்லி காட்டுகிறான். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரா. அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் 12 என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போல குர்ஆனிலே சில மாதங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அப்ப ரமலான் என்ற மாதம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்திருக்கிறது. அப்ப நாங்கள் அடிப்படையாக விளங்க வேண்டிய செய்தி, 12 மாதங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்தது. மாதத்திற்கான பெயர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்தன. ஆனால் வருடத்தை பொறுத்தவரைக்கும் அரபிகள் எப்படி கணக்கிட்டு வந்தார்கள் என்று சொன்னால், ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்தில் இருந்து 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் என்று கணக்கிடுவார்கள். ஒரு 10-15 வருடம் கழிகிற பொழுது வேறு ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அப்ப அந்த சம்பவத்தை மாற்றி விடுவார்கள். உதாரணமாக நாங்கள் 2 சம்பவத்தை சொல்வதாக இருந்தால், இப்ப இலங்கையில் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், ஒரு சுனாமி நடந்தது. சுனாமியில் இருந்து 2 வருஷம் 3 வருஷம் என்று கணக்கிட்டு வருவார்கள். அப்படியே போகிற பொழுது ஒரு கொரோனா வந்தது. திரும்ப கொரோனாவில் இருந்து 2 வருடம் 3 வருடம் என்று கணக்கிட்டு வருவார்கள். திரும்ப இன்னொரு பெரிய சம்பவம் நடந்தால் அதிலிருந்து கணக்கிடுவார்கள். இப்படித்தான் நிரந்தரமான கணக்கீட்டு முறை இல்லாமல் பொதுவாக ஆண்டுகளை கணக்கிட்டு வந்தார்கள். மாதம் வழமையான முறையிலே ஓடிக்கொண்டிருந்தது. இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் இருந்தது. எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் எப்பொழுது பிறந்தார்கள் என்றால் ஆமுல் ஃபீல், யானை வருடம் என்று சொல்வார்கள். யானை சம்பவம் நடைபெற்று அதிலிருந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்று சொல்வார்கள். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ரசூலுல்லாஹ் ஃபத்ஹு மக்காவை வென்ற பொழுது அதற்கு பிறகு வந்த விஷயங்களை சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் ஃபத்ஹு மக்கா வெற்றிக்கு பிறகு 1 வருடம் 2 வருடம் என்று கணக்கு சொல்வார்கள். இப்படி நிறைய சம்பவங்களை வைத்து வருடங்களை சொல்லி வந்தார்கள். இப்படி இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மரணிக்கிறார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே மாறுகிறது. அதாவது எல்லைகள் பெருசாகின்றன. பெரிய பெரிய நாட்டு பெரிய பெரிய ஏரியாக்களை யுத்தங்களின் மூலமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடிக்கிற பொழுது, இப்பொழுது இஸ்லாத்தின் அரசியல் எல்லை என்பது ஒரு பெரிய எல்லையாக மாறுகிற பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில கவர்னர்களுக்கு இன்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்று கடிதங்கள் அனுப்புகிறார்கள். வாகன போக்குவரத்து இப்போது இருப்பதை போல வேகமான வாகன போக்குவரத்து இல்லாத காரணத்தினால் தகவல்கள் செல்வதற்கு நாட்களாகின்றன, மாத கணக்காகின்றன. உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாபான் மாதத்திலே இதை செய்யுங்கள் என்று அனுப்பினால் அது கவர்னருக்கு சென்று சேருகிற பொழுது அவருக்கு சந்தேகம், இது எந்த வருடத்தின் ஷாபான் மாதத்திலே செய்வது, வார வருடத்தில் செய்யறதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறாரா, அதற்கு அடுத்த வருடத்துக்கு செய்யறதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறாரா என்று கவர்னர்களுக்கு அரச கட்டளைகளை செய்வதிலே நடைமுறை பிரச்சனை வருகிறது. அந்த நேரத்தில் தான் கவர்னர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் அனுப்புகிறார்கள். நாங்கள் ஒரு பிரத்யேகமான தனித்துவமான வருட கணக்கொன்றை உருவாக்கினால்தான் நீங்கள் அனுப்புகிற கடிதங்கள் இத்தனையாவது வருடத்தில் இதை செய்யுங்கள் என்று தெளிவாக போட முடியும். நாங்கள் செய்கிற வேலைகளை இத்தனையாவது வருடத்தின் இத்தனையாம் மாதத்திலே செய்தோம் என்று தெளிவாக போட முடியும். எனவே எங்களுக்கான அரசியல் தேவைகளுக்கான ஒரு வருட கணக்கு தேவைப்படுகிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மஷூரா வந்த பொழுது சஹாபாக்களை எல்லாம் அழைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி நாங்கள் வருடத்தை தீர்மானித்துக் கொள்வது என்று மஷூரா பண்ணுகிறார்கள்.
இப்ப பொதுவான அரபிகளின் வழக்கப்படி ஏதாவது முக்கியமான சம்பவத்தை வைத்துத்தான் வருடத்தை தீர்மானிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சஹாபாக்கள் பல மஷூராக்களை சொல்கிறார்கள். இஸ்லாத்திலே மிக முக்கியமானது ரசூலுல்லாஹ்வின் பிறப்பு, அதை வைத்து வருடத்தை உருவாக்குவோம் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். இன்னொரு கூட்டம் சொல்கிறார்கள், இல்லை, எங்களுக்கு இஸ்லாத்தின் நபித்துவம் தான் மிக முக்கியமானது, ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கிடைத்த ஆண்டிலிருந்து நாங்கள் வருடக்கணக்கை கொண்டு வருவோம் என்று இன்னொரு சாரார் சொல்கிறார்கள். இன்னொரு கூட்டம் சொல்கிறார்கள், இல்லை, இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான நாள் ரசூலுல்லாஹ் மரணித்த நாள், ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தை மையமாக வைத்து நாங்கள் வருடக்கணக்கை கொண்டு வருவோம் என்று இன்னொரு சாரார் சொல்கிறார்கள். அப்படி சொல்கிற இன்னொரு சாராருடைய கருத்து தான் இது. மூன்று கருத்தோடு சேர்த்து நான்காவது கருத்தாக இன்னொரு குரூப் சொல்கிறார்கள், நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் தான் ஹிஜ்ரத்துடைய சம்பவம். எனவே ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போன அந்த சம்பவத்தை மையமாக வைத்து நாங்கள் வருடக்கணக்கை தீர்மானிப்போம் என்று மஷூரா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையின் தலைவராக நின்று ஒரு முடிவை எடுக்கிறார்கள். நாங்கள் ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து இஸ்லாமிய ஆண்டு கணக்கை, அதாவது எங்களுடைய அந்த அரசியல் தேவைகளுக்கான எங்களுடைய விஷயங்களுக்கான ஆண்டு கணக்கை நாங்கள் உருவாக்குவோம் ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்குகிற பொழுது அப்பொழுது 17 அல்லது 18வது ஹிஜ்ரி ஆண்டாக இருக்கிறது. அதாவது ஹிஜ்ரத் சம்பவம் நடைபெற்று 17 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த வருடக்கணக்கு உருவாகிறது. அப்ப அவர்கள் எத்தனை வருடம் நடந்த அத்தனையும் கழிச்சிட்டு 17 இருந்து உருவாக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டின் 1446வது ஆண்டிலே தான் நாங்கள் இப்பொழுது முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இதுதான் இந்த வரலாற்றின் மிக சுருக்கமான சம்பவம். அப்படி என்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை விட, ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்தை விட, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை விட இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய தாக்கம் செலுத்திய சம்பவமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சபையோரும் ஹிஜ்ரத்தை பார்த்தார்கள் என்றால் அந்த ஹிஜ்ரத்தில் அப்படி என்ன இருந்தது, அந்த ஹிஜ்ரத்தில் அப்படி இந்த சமூகத்திற்கான செய்தி என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சுருக்கமாக அந்த ஹிஜ்ரத் சம்பந்தமான சில அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத் என்பது மிக நீண்ட வரலாறு. ஹிஜ்ரத் என்பது மிக ஆழமாக, நீளமாக, கொஞ்சம் கொஞ்சமாக விரிவான விளக்கங்களோடு ரசூலுல்லாஹ்வின் ஆகப்பெரிய லீடர்ஷிப் ஸ்கில் என்று சொல்லப்படுகிற அந்த தலைமைத்துவ திறனை காட்டக்கூடிய ரசூலுல்லாஹ் ஒரு தலைவராக எந்த அளவு தூரம் நாங்கள் சர்வசாதாரணமாக ஒரு உம்மி நபி, எழுத படிக்க தெரியாதவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ்விடம் இருந்த அந்த தலைமைத்துவ பண்புகளை மிகச்சிறப்பாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத்துடைய பயணமாக இருந்தது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரத் ஏன் இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியத்துவம் வகிக்கிறது? அந்த ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் மேலாக ஹிஜ்ரத்தை நாங்கள் ஏன் வைத்து பார்க்க வேண்டும் என்றால், முதலாவது குர்ஆனின் பார்வையில் சொல்வதாக இருந்தால், மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடங்கள் கஷ்டப்படுகிற பொழுது குர்ஆன் யா அய்யுஹன் நாஸ் என்று இறங்கிக் கொண்டிருந்தது. மக்களே, பொதுமக்களே என்று விழித்துக் கொண்டிருந்த அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று விழிக்க ஆரம்பித்த அந்த பிரிகோடாக இருந்ததுதான் ஹிஜ்ரத் என்பதை அடிப்படையாக புரிந்து கொண்டு அதிலிருந்து நாங்கள் சம்பவங்களை விளங்க ஆரம்பிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சில பேர் ஹிஜ்ரத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். எப்படி நினைக்கிறார்கள் என்றால், முகமது நபி மக்காவிலே தாவா செய்தார். மக்காவிலே தாவா செய்து கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. அதனால பயந்து மதினாவுக்கு ஓடிவிட்டார். மதினாவுக்கு ஓடி போய் அங்க அவரோடு சேர்ந்து வாழ்கிற மக்களை வைத்துக் கொண்டு தாவா செய்தார், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் என்பதை போல பொதுவாக ஹிஜ்ரத்தை சரியாக படிக்காத மனிதர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த உடனே தன்னுடைய சுயலாபத்திற்காக, நான் ஒரு ராஜா, பெரிய ஒரு அரசனாக இருக்க வேண்டும் என்பதற்காக மதீனாவுக்கு செல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முதலாவது 13 வருடம் அந்த மக்காவிலே சொல்லனா துயரங்களை அனுபவிக்கிறார்கள். தன்னை நம்பியவர்கள் கொல்லப்படுகிறார்கள், தன்னை நம்பியவர்கள் கடுமையாக வீதிகளிலே அடிக்கப்படுகிறார்கள், தன்னை நம்பியவர்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லாத நிலைமை வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி மக்காவில் தான் இந்த நிலைமையா, கொஞ்சம் சஹாபாக்களை எடுத்து அபிசீனியாவுக்கு அனுப்புகிறார்கள். அங்கே சென்று கொஞ்சம் மார்க்கத்தை நிம்மதியாக பின்பற்றி வாழுங்கள் என்று. அங்கே சென்றால் மக்கத்து காபிர்கள் இங்கிருந்து தூதுவர்களை அனுப்பி அந்த அரசரிடம் டிஸ்டர்ப் பண்ணுகிறார்கள். அதாவது இவர்களை வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம், அவர்களை அனுப்புங்கள், அவர்கள் கெட்டவர்கள் என்பதாக தவறான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பொறுத்து கொண்டு தாயிஃப்
தாயிஃபுக்கு செல்கிறார்கள். அங்கேயாவது தாவா செய்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோமே என்று அங்கே செல்கிறார்கள். அங்கே கல்லடி வாங்குகிறார்கள், ஏச்சி பேச்சுக்களை சுமக்கிறார்கள். இப்படி 13 வருடம் தனது தாவாவின் என்னென்ன வழிகளை எல்லாம் பயன்படுத்தி மக்காவையும் மக்காவை சுற்றி உள்ள பகுதிகளையும் மார்க்கத்தின் பக்கம் அழைக்க முடியுமோ எல்லா போராட்டங்களையும் செய்து போராடி கொண்டிருக்கிற பொழுது மக்கத்து காபிர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்ன தெரியுமா? பார்க்கிறார்கள், இந்த முகம்மதை சும்மா விட்டா மக்காண்டு இருந்தாரு, இப்ப தாயிஃபுக்கு போறாரு, அங்க அபிசீனியாவுக்கு ஆள் அனுப்புறார், இவரை வச்சுக்கிட்டு இருந்தா இவர் சும்மா இருக்க மாட்டார், இவரை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். முகமது நபியை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட முடிவு தெரியுமா? அரபிகள் எல்லா கோத்திரத்தை சேர்ந்த தலைவர்களும் ஒன்றுபடுகிறார்கள். பொதுவாக அரபிகளிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது, ஒருவரை கொண்டால் அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் பழி வாங்குவார்கள். அதனால் திட்டமிடுகிறார்கள், நமது ஊரில் உள்ள எல்லா குலத்தை சேர்ந்தவர்களிலும் இருந்து ஒவ்வொருவர் நமக்கு வர வேண்டும். உதாரணமாக 15 கோத்திரத்தார் இருந்தால் 15 குரூப்ல இருந்தும் ஒவ்வொரு ஆளை எடுத்து முகமது நபியை கொல்வதற்கான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவோம். அப்படியாக இருந்தால் முகமது நபியுடைய குடும்பம் ஒரு குடும்பத்தை பழிவாங்க முடியாது, 15 குடும்பத்தையும் பழிவாங்க வேண்டும், அது சாத்தியம் இல்லாத விஷயம் என்று தந்திரமாக யோசித்து அனைத்து குடும்பத்திலும் இருந்தும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக தயாராகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வஹீ, பெரிய சம்பவம், நேரம் எடுத்துவிடும், நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு செல்கிறேன். அல்லாஹு தஆலா வஹீயின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் சொல்கிறான், உங்களை கொலை செய்வதற்காக இவர்கள் முயற்சிக்கிறார்கள். இன்று நீங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரோடு இந்த இடத்திலிருந்து நீங்கள் மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில், அல்லாஹ்வுடைய வழிகாட்டலின் பேரில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தார்கள், மக்காவுடைய நிலைமை சரியில்லாமல் இருக்கிறது, ஒரு வாகனத்தை தயார் பண்ணுங்கள், எப்பொழுது நான் உங்களை வர சொல்கிறேனோ அப்பொழுது நீங்கள் வர வேண்டும் மதீனாவுக்கு செல்வதற்கென்று. அன்று இரவு காபிர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை அப்படியே சுற்றி வளைக்கிறார்கள். காலையிலே அனைவருமாக சேர்ந்து இன்று முஹம்மதுடைய கதையை முடித்து விடுவோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று வீட்டை அவர்கள் சுற்றி வளைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே தகவல் தெரிந்த காரணத்தினால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டிலே உறங்க வைத்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் சென்று விட்டார்கள். இவர்கள் இரவு முழுக்க பார்க்கிறார்கள், யாரோ ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். காலையிலே எழும்பிய உடனே அவரை மொத்தமாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து கொன்று விடுவோம் என்று காலையில் சென்று தூக்கி பார்த்தால் அது உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காண்கிறார்கள். உடனே அங்கே கோபம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியாகி விட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை அருமையாக திட்டமிட்டிருந்தார்கள். எப்படி போக வேண்டும், எத்தனை நாளிலே போக வேண்டும். அதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத்துல் அகபா என்கிற அகபா உடன்படிக்கையிலே மக்காவில் இருந்து கொண்டே மதீனத்து சஹாபாக்களை அழைத்து சொல்லி இருந்தார்கள், ஒரு நிலைமை வரும், அந்த நிலைமை வந்தால் நான் உங்களை தேடி வருவேன், என்னுடைய சகோதரர்களை என்னுடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு வருவேன், நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் வாக்களித்திருந்ததின் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் பயணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மிக சமயோசிதமாக மிகவும் அழகாக யோசித்து வளமையான மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிற பாதையில் செல்லாமல் வேறொரு வழியிலே பாதையை அமைக்கிறார்கள். அதே போல அங்கே அவர்கள் தங்குகிற பொழுது ஒரு நாள் அல்லது 2 நாள் அங்கே சௌர் குகையிலே தங்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார்கள். அஸ்மா பின்த் அபீ பக்கர் என்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளை இடையிடையே வந்து உணவு தருவதற்கான ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதே போல வழிகாட்டியாக ஆமிர் இப்னு ஃபுகைரா என்கிற ஒரு மனிதனையும் அழைத்து வைத்திருந்தார்கள். அதாவது வேறொரு வழியிலே செல்வதற்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று. வளமையான வழியிலே அவர்கள் தேடி வருவார்கள், நாங்கள் வேறொரு வழியிலே செல்வோம் என்று. அதே போல அப்துல்லாஹ் இப்னு அபீ பக்கர் என்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனை நியமித்திருந்தார்கள். நீங்கள் தகவல் தர வேண்டும், அதாவது மக்காவில் என்ன நடக்கிறது, அவர்கள் என்ன பிளான் பண்ணுகிறார்கள், எப்படி எங்களை பிடிக்க தேடி வருகிறார்கள் என்கிற தகவலை எல்லாம் நீங்கள் தர வேண்டும் என்று ஒருவரை நியமித்திருந்தார்கள். அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஏற்பாட்டோடு அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இப்போ காலையில் போய் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பதை கண்ட மக்கத்து காபிர்கள் கொதித்து போகிறார்கள். முஹம்மத் தப்பிவிட்டார், முஹம்மதை கொல்ல வேண்டும் என்ற வெறியில் வந்தவர்களுக்கு ரசூலுல்லாஹ் இல்லாதது மிகப்பெரிய தோல்வியாக மாறுகிறது. உடனேயே அறிவிக்கிறார்கள், யார் முஹம்மதை பிடித்து வருகிறாரோ அவருக்கு 1000 ஒட்டகங்கள் சன்மானமாக வழங்கப்படும். அந்த காலத்தில் இருந்த மிக
மிகப்பெரிய வாகனமாக கருதப்பட்ட ஒட்டகத்தை அறிவிக்கிறார்கள். எங்களுடைய மொழியிலே சொல்வதாக இருந்தால் ஒரு 1000 கார் என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது அதை விட பெருமதி குறைந்ததாக சொன்னால் கூட ஒரு 1000 மோட்டார் பைக் பரிசாக தரப்படும் என்று சொல்வதை மன்னிக்கவும், 1000 அல்ல 100 என்கிற தகவலை அவர்கள் சொல்கிறார்கள். 100 ஒட்டகங்கள் வழங்கப்படும் என்ற தகவலின் அடிப்படையில் அவர்கள் விரட்டி செல்கிறார்கள். இந்த தகவலை கேட்டவுடனே அங்குள்ள எல்லோருக்கும் ஆசை பிறக்கிறது. அந்த பரிசை நான் பெற வேண்டும், அந்த பரிசை நான் பெற வேண்டும் என்று பெரிய ஒரு கூட்டம் படை திரண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிச் செல்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கவனமாக ரசூலுல்லாஹ்வை அழைத்துச் செல்கிறார்கள். எந்த வீதியில் சென்றாலும் முதலாவது அவர்கள் இறங்கி பார்த்துவிட்டுத்தான் அந்த வீதியிலே ரசூலுல்லாஹ்வை இறக்குகிறார்கள். கவனமாக சென்று ரசூலுல்லாஹ் ஒரு மாதிரி அவர்களை வேறு வேறு வழியிலே டைவர்ட் பண்ணி கொண்டு ரசூலுல்லாஹ் ஒரு மாதிரி சவுர் குகையிலே சென்றடைந்து விட்டார்கள். அவர்களும் புத்தியுள்ளவர்கள் தானே, விரட்டி வருகிறவர்கள். அவர்கள் வேறு வேறு வழியாக வந்து இப்பொழுது ரசூலுல்லாஹ் சவுர் குகைக்குள்ளே இருக்கிறார்கள். மேலே மலைக்கு குகைக்குள்ளே ரசூலுல்லாஹும் அபூபக்கரும் இருக்கிறார்கள். மேலே அந்த படை தேடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய காலடி ஓசைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவுதான் ஈமான்தாரியாக இருந்தாலும், எவ்வளவுதான் இறை நம்பிக்கையுடையவராக இருந்தாலும் மனிதர் என்ற அடிப்படையிலே கொஞ்சம் பயப்படுகிறார்கள், கொஞ்சம் அசந்து போகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இதோ மேலே அவர்களுடைய கால் தடங்கள் தெரிகின்றன, மேலே அவர்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மேல் நடமாடிக்கொண்டிருக்கிறவர்களில் ஒருவர் காலை கொஞ்சம் அப்படியே கீழே குனிந்து பார்ப்பாராக இருந்தால், தனது காலுக்கு கீழால் பார்ப்பாராக இருந்தால் எங்களை கண்டுகொள்வார் யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய நிலைமை முடிந்துவிடும் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அதுவரை ஓடி வந்த ரசூலுல்லாஹ், அதுவரை தனது ஈமானை அடக்கி வைத்துக் கொண்டு உலகத்தின் யதார்த்தமாக கஷ்டப்பட்டு திட்டமிட்டு பயணித்த ரசூலுல்லாஹ் அந்த இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கிறார்கள். ஒரு ஈமான்தாரி அசரக்கூடிய இடத்திலே நபியாக நின்று ஒரு ஆன்மீக பலத்தை கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், மா லன்னுக பிஸ்னைனி யா அபூபக்கர், அபூபக்கரே, நாங்கள் இருவர் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நம்ம 2 பேர் இந்த இடத்தில் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹு சாலிசுஹுமா, மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் அந்த வசனத்தை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ், நீங்கள் யாரும் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவவில்லை, அல்லாஹ் உதவினான். அந்த இடத்திலே இருவரும் இருந்து பயந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மனிதர் சொன்னார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகப்பட்டுக் கொண்டோம் என்று பயந்து நடுங்கிய பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க அபூபக்கர், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இதுதான் இந்த ஹிஜ்ரத்தின் மிகப்பெரிய செய்தி. அதாவது உலகமே எம்மை எதிர்த்து வந்தாலும், உலகத்தின் எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகம் இல்லாமல் போனாலும் ஒரு மூமினுக்கு கடைசியாக சொல்வதற்கு லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்பட தேவையில்லை, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த மிகப்பெரிய மனபலத்தை கொடுக்கக்கூடிய வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேரில் அங்கே சில காலம் இருந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு அங்கே மதீனாவுக்கு செல்கிறார்கள். மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிறது. அங்கே மிகப்பெரிய தஅவாவை செய்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் என்ற சம்பவத்தை நாங்கள் படிக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத் மகத்தான செய்திகளை நமக்கு தருகிறது. எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். எந்த உலகமே நமக்கு எதிராக நின்றாலும், உலகத்தில் உள்ள எல்லா பெரும்பான்மைகளும் நம்மை அழித்து விடலாம் என்று நினைத்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கம் எப்பொழுதும் தலை தோங்கும். அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கத்திற்காக வாழ்கிறவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய கையை நிராசையான கையாக விரித்து விட மாட்டான். அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுதுமே இருக்கிறது என்கிற அழகான ஒரு செய்தியை இந்த ஹிஜ்ரத் நமக்கு தருகிறது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் முதல் 13 வருடம் கஷ்டங்களாலும் சோதனைகளாலும் சுமைகளாலும் வருத்தங்களாலும் வாழ்ந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கடைசி 10 வருடம் அப்படியே அழகான பூங்காவாக பூத்து குலுங்கியது. எங்குமே இஸ்லாம் பரவியது. எல்லா இடங்களுக்கும் இஸ்லாம் சொல்லப்பட்டது. எதிரிகள் படை திரட்டி மக்காவிலிருந்து அழிக்கப்பட்ட பிறகு அழிப்பதற்காக வந்தபோது நிறைய யுத்தங்கள் நடைபெற்றன. எல்லா யுத்தங்களிலும் வெற்றி என்று இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய மறுமலர்ச்சி கண்ட ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். அதனால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மையமாக வைத்து நாங்கள் ஹிஜ்ரி ஆண்டை கணக்கிடுவோம் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் படிக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் சொன்னது ஒரு சுருக்கமான ஹிஜ்ரத்துடைய வரலாறு. விரிவாக நிறைய உரைகள் யூடியூப்களிலே இருக்கின்றன. நிறைய உரைகளை நீங்கள் கேட்க முடியும்.
முடியும். கொஞ்சம் விரிவாக அந்த ஹிஜ்ரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். மனதிற்கு தைரியம் தருகிற, மனதிற்கு எந்த நேரத்திலும் அல்லாஹ் எம்மை கைவிட மாட்டான் என்கிற உற்சாகத்தை தருகிற, ஒரு உத்வேகத்தை தருகிற, ஒரு மோட்டிவேஷனை தருகிற மிக அழகான ஒரு சம்பவம் தான் இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம் என்கிற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் மார்க்கத்தை என்றும் நல்ல முறையிலே படித்து விளங்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் முதலாவது ஹுத்பாவிலே அடிப்படையாக எப்படி ஒரு ஹிஜ்ரி ஆண்டு கணக்கு உருவாகியது என்பதையும், அந்த ஹிஜ்ரி ஆண்டு கணக்கு உருவாவதற்கு அடிப்படையாக இருந்த அந்த ஹிஜ்ரத்துடைய வரலாற்றின் மிக சுருக்கமான பகுதியையும் நாங்கள் படித்தோம். இதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இந்த ஹுத்பாவை முடித்துக் கொள்கிறேன். அதுதான் அல்லாஹுடைய தூதருடைய அந்த தலைமைத்துவ பண்பாக இருந்த யாரை தனக்கு உதவியாக தெரிவு செய்து கொண்டார்கள் என்ற பகுதி. அல்லாஹுடைய தூதருக்கு மக்காவை சுற்றி நிறைய ஊர்கள் இருந்தன, நிறைய ஊர்களுக்கு சென்றார்கள், தாவாவிலே தோற்றார்கள். ஆனால் எப்பொழுது அந்த மதீனா மக்களை பையத்துல் அகபாவிலே, அகபா உடன்படிக்கையிலே சந்தித்தார்களோ, அல்லாஹுடைய தூதர் புரிந்து கொண்டார்கள், இவர்களிடம் சென்றால் தாவாவை வளர்க்க முடியும், இவர்களிடம் சென்றால் மார்க்கத்தை உயிர்ப்பிக்க முடியும், இவர்கள் சத்தியத்தை ஆதரிக்கிற மக்கள், சத்தியத்திற்காக உயிரை கொடுக்கிற மக்கள் என்று மதீனா மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொண்டதும் தெரிவு செய்ததும் மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவ திறமையாக இருக்கிறது. இன்று நம் கையில் இஸ்லாம் இருக்கிறது என்றால் முதலாவது அல்லாஹ்வுடைய நாட்டம், இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த அழகான தெரிவாக இருக்கிறது. நீங்கள் அன்சாரிகளுக்கும் ரசூலுல்லாவுக்கும் இடையில் உள்ள உறவை படிப்பீர்களாக இருந்தால், அன்சாரிகளை பற்றி மட்டுமே நிறைய மணித்தியாலங்கள் பேசக்கூடிய அளவுக்கு அழகான உறவு ரசூலுல்லாவுக்கும் அன்சாரிகளுக்கும் இருந்தது. அல்லாஹ் அந்த மக்களை தெரிவு செய்தார்கள் அல்லவா, அந்த தெரிவில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கிறது. தாவாவுக்கு எப்படி மக்களை தெரிவு செய்வது என்று அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பையத்துல் அக்வாவில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாக்களித்தார்கள். தோழர் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பிரச்சனை வந்தால் எங்கள் ஊருக்கு வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் இடம் தருவோம் என்று சொன்னார்களே, அது சாதாரணமாக அவர்கள் சொல்லவில்லை. அல்லாஹ் அந்த வாக்கை உண்மைப்படுத்துகிறான். அல்லாஹ் அந்த அன்சாரி தோழர்களை குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன தபவ்வ உத்தார வல் ஈமான மின் கப்லிஹிம், அவர்கள் உங்களுக்கு முன்னால், நீங்கள் செல்வதற்கு முன்னால் வீடுகளையும் ஈமானையும் உங்களுக்காக நேரத்தோடு தயார்படுத்தி வைத்திருந்தார்கள். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அந்த அன்சாரிகள் இருக்கிறார்களே சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்களை நோக்கி ஹிஜ்ரத் சென்ற உங்களை விரும்பி விரும்பி வரவேற்ற சமூகம். வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களிடம் கஷ்டங்கள், துயரங்கள், இயலாமைகள் இருந்த பொழுதும் தங்களை விட உங்களை மதித்து வரவேற்ற சமூகம் என்று அல்லாஹ் தஆலா அந்த மக்களை சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாவுக்கும் அந்த அன்சாரி தோழர்களுக்கும் இடையிலே இருந்த உறவு எப்படி இருந்தது, அவர்கள் எந்த அளவு இந்த மார்க்கத்திற்கு வலு சேர்த்தார்கள் என்றால், ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த குத்துபாவை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் ஹுனைன் யுத்தம் வருகிறது. ஃபத்ஹ் மக்கா முடிந்து மக்கா வெற்றிக்கு பிறகு நிறைய பேர் அலையலையாக இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். ஹுனைன் யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போராட்டத்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட 30,000 ஒட்டகங்கள், 40,000 மாடுகள் என்று கனிமத்து பொருட்களாக யுத்தத்தின் அந்த வெற்றியால் கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி பொருட்களாக பெரிய பெரிய சொத்துக்கள் முஸ்லிம்களுக்கு கிடைக்கிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைக்கிறார்கள். பங்கு வைக்கிற பொழுது அந்த ஹுனைன் யுத்தத்திலே கலந்து கொண்ட, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிறைய நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக கொடுக்கிறார்கள். ஒட்டகங்களையும் மாடுகளையும் அதிகமாக கொடுக்கிறார்கள். இப்பொழுது மதீனத்து சஹாபாக்கள் சிலருக்கு அது கவலை வருகிறது. எத்தனை வருஷமாக மார்க்கத்திற்கு கஷ்டப்பட்டிருக்கிறோம், எத்தனை வருஷமாக ரசூலுல்லாவுக்கு பின்னால் இன்று ரத்தம் சிந்தி, உயிர்கள் சிந்தி, குடும்பங்களை இழந்து, எத்தனை போராட்டங்களை சுமந்து இந்த மார்க்கத்தை இப்பொழுது வளப்படுத்தி வைத்திருக்கிறோம். நேற்று முந்தானேத்து இஸ்லாத்துக்கு வந்த மனிதர்களுக்கு, நேற்று போன மாசம் இஸ்லாத்துக்கு வந்த மனிதர்களுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி கொடுக்கிறார்களே என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அந்த செய்தி அந்த கூட்டத்தின் தலைவராக இருந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்கள் பங்கீட்டிலே ஒரு மனக்கசப்பை நமது தோழர்கள் புரிந்திருக்கிறார்கள், அதனை சொல்லி கவலைப்படுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்க்கு மிகவும் கவலையாகி போய்விடுகிறது. ரசூலுல்லாஹ் மிச்சம் கவலைப்படுகிறார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களோட கருத்து என்ன சஅத், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் பங்கு வச்சதில்லை, நீங்க உங்களோட கருத்து என்னாண்டு. அவர் நானும் முரண்படுகிறேன் என்பதை வித்தியாசமாக சொல்கிறார். நானும் அந்த கூட்டத்திலிருந்து தான் வருகிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சூசகமாக சொல்கிறார். அப்படின்னா அந்த கூட்டத்தின் கருத்து தான் என்ற கருத்தும், நீங்கள் அப்படி பங்கு வைத்திருக்க கூடாது யா ரசூலுல்லாஹ் என்பதை போல சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முகம் சிவந்து போகிறார்கள், மிகவும் கவலைப்படுகிறார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் நினைக்கவில்லை இப்படி ஒரு சம்பவம் நிகழும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சம்பவத்தை படிப்பீர்களாக இருந்தால் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த சம்பவம் எப்படி தெரியுமா வருகிறது, நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் பங்கு வைத்ததை பார்த்து அன்சாரிகள் எப்படி தெரியுமா சொன்னார்களாம், அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை மன்னிக்க வேண்டும், இப்படி ஒரு பங்கு வைக்கிறார்களே, அவ்வளவுதான் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள், அல்லாஹ் மன்னிக்கட்டும் என்று சொன்னார்கள். பாருங்க நபி எப்படி செய்றாங்க அப்படி செய்றாங்க என்று விமர்சனம் பண்ணவில்லை. அதே தூதர் அவ்வளவு அன்பு ரசூலுல்லாஹ்வோடு. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவ்வளவு பேரையும் கூப்பிடுங்க, அதே எல்லா அன்சாரிகளையும் ஒன்று சேருங்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அன்சாரிகளையும் ஒன்று சேர்த்து சொல்கிறார்கள், தோழர்களே நீங்கள் வழிகட்டிலே இருந்தீர்கள், என் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை தந்தான். நீங்கள் கோத்திரங்களாக குலங்களாக பிரிந்திருந்தீர்கள், என் மூலமாக அல்லாஹ் உங்களை ஒற்றுமையான சமூகமாக ஆக்கினானா இல்லையா என்று கேட்கிறார்கள். அவர்கள் ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று தலையை செய்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது என் பங்கில் நான் செய்தது, உன் பங்குக்கு நீங்களும் சொல்லலாம், உங்கள் பங்குக்கு நீங்கள் சொல்வதற்கு விஷயம் இருக்கிறது. நீங்கள் விரட்டப்பட்டு வந்தீர்கள், நாங்கள் இடம் தந்தோம், நீங்கள் வாழ்வில்லாமல் வந்தீர்கள், நாங்கள் வாழ்வளித்தோம், தொழிலில்லாமல் வந்தீர்கள், தொழிலளித்தோம் என்று நீங்களும் சொல்லலாம் அல்லவா என்று சொன்ன பொழுது அப்படி சொல்லி காட்டுகிற சமூகமாக அவர்கள் இருக்கவில்லை. தலை குனிந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆம் யா ரசூலுல்லாஹ் நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் நினைக்கிறீர்கள் மக்காவில் இருந்து வந்த எனது குடும்பத்தார்களுக்கு இந்த சொத்துக்களை எல்லாம் அள்ளி கொடுக்கிறேன் என்றா நினைத்தீர்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் அப்படி நினைத்து விடாதீர்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு புதிதாக வந்திருக்கிறார்கள், இதையெல்லாம் கொடுத்தால் வாங்கி கொண்டு கொஞ்சம் இஸ்லாத்தில் உறுதியாக இருப்பார்கள் என்பதற்காக நான் கொடுத்தேன். தோழர்களே அன்சாரிகளே, அவர்கள் ஒட்டகங்களோடும் மாடுகளோடும் வீட்டுக்கு செல்கிற பொழுது உங்கள் தூதரோடு நீங்கள் செல்வது உங்களுக்கு விருப்பம் இல்லையா தோழர்களே என்று கேட்கிறார்கள். உங்களோடு நான் வருகிறேன், அந்த ஊர் என்னுடைய ஊர் தான், அதை விட்டு விட்டு வந்திருக்கிறேன், அந்த வந்திருப்பவர்கள் எல்லாம் எனது குடும்பங்கள் தான், அத்தனை குடும்பங்களையும் விட ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அன்சாரிகள் ஒரு பாதையிலே சென்று மற்ற உலக மக்கள் எல்லாம் இன்னொரு பாதையில் சென்றால் நான் அன்சாரிகளின் பாதைகளில் தான் செல்வேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மனமுடைந்து சொல்கிறார்கள். அவர்கள் ஆடுகளோடும் ஒட்டகங்களோடும் சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரோடு நீங்கள் செல்வது விரும்பவில்லையா தோழர்களே என்று ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள், ஒரு நபித்தோழர் கூட ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை தனது கண்ணால் பார்ப்பதற்கு திராணியற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய இரக்கமான ஒரு சமூகத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் தனது தாவாவுக்காக தெரிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சபையிலே வைத்து எல்லாரும் கேட்க துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம மக்ஃபிர் லில் அன்சார், யா அல்லாஹ் அன்சாரிகளுடைய இந்த சின்ன தப்பன்னத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ், வ அபுனா இல் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ், வ அபுனா இல் அன்சார், இந்த அன்சாரிகளுடைய பேர பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நிறைய இடங்களிலே அன்சாரிகளை அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்தி பிடித்தார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், லவுலல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத் என்ற ஒன்றின் காரணமாக நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவன், அந்த ஹிஜ்ரத் என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றிருந்தால் என்னை நான் அன்சாரி என்று சொல்லிக் கொண்டிருப்பேன் என்று சொல்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்தை மதித்தார்கள். புதினமான உறவு ரசூலுல்லாஹ்வுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையிலே இருந்தது. ஒரு யுத்தத்திலே அந்த நபித்தோழர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் யுத்தம் செய்வதா இல்லையா என்று கருத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தெளிவாக கேட்கவில்லை, யாரையும் வற்புறுத்தக்கூடாது என்பதற்காக அன்சாரி தோழர்களில் ஒரு நபித்தோழர் எழுந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ் எங்களிடம் நீங்கள் தெளிவாக கேட்க பயப்படுகிறீர்களா? நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள், நாங்கள் படையாக வந்திருக்கிறோம், எங்களை கூட்டிட்டு நீங்க போங்க, போற வழியில கடல் வந்தால் எங்களை பாய சொல்லுங்கள், நாங்கள் நீங்கள் சொன்னால் பாய்வோம் யா ரசூலுல்லாஹ். எங்கள் உயிர், எங்கள் சந்தோஷம், எங்கள் குடும்பம், எங்கள் வாழ்வு இது மொத்தமும் மார்க்கத்திற்கானது, மார்க்கத்தை சொல்கிற உங்களுக்கானது என்று சொல்கிற ஒரு சமூகத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் தனது தஅவாவுக்காக தெரிவு செய்தார்கள். அதனால் தான் முதல் 13 வருடங்கள் சாதாரணமாக இருந்த தஅவா கடைசி 10 வருடங்கள் வீரியம் கொண்டது அந்த நபித்தோழர்களினால். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வரலாற்றாசிரியர்கள் இன்னொரு அழகான குறிப்பை சொல்கிறார்கள், அதை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்த அந்த நபித்தோழர்கள்
எல்லா கஷ்டங்களையும் தாங்கினார்கள். தன்னுடைய சொந்த ஊருக்கு எடுத்து தோட்டத்தை, வீட்டை, உறவுகளை எல்லாம் பிரித்து கொடுத்தார்கள். அவர்களை அரவணைத்தார்கள். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே ஹலீஃபாக்களை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஒருவர் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ யாருமே அன்சாரிகள் அல்ல. அவர்கள் தமது தோட்டத்தை கொடுத்தார்கள், தமது வீட்டை கொடுத்தார்கள், தமது பூமியை கொடுத்தார்கள். சத்தியத்தை வளருங்கள், தலைமைத்துவத்தை நீங்களே கொண்டு செல்லுங்கள், எங்களுக்கு தலைமைத்துவம் தேவையில்லை, நாங்கள் பதவிக்காக இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்தவர்கள் இல்லை. முஹாஜிர்களுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு சுவனவாசிகளாக வாழ்ந்த மனிதர்கள் தான் அந்த அன்சாரிகள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈமானுடைய அடையாளங்களில் ஒன்று ஹுப்புல் அன்சார், அன்சாரிகளை விரும்புவது, அன்சாரி தோழர்களோடு இரக்கமாக நடந்து கொள்வது, அன்சாரி தோழர்கள் மீது அன்பு வைப்பது ஈமானின் அடையாளங்களில் உள்ளது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி உத்தமர்களை தான் நபி அவர்கள் தனது தாவாவுக்காக தெரிவு செய்தார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத்தின் இன்னொரு பாடம் தான் ரசூலுல்லாஹ் யாரை தாவாவுக்காக தெரிவு செய்தார்கள் என்பது. எனவே அன்சாரிகளிடமிருந்து பாடம் படிப்போம். மார்க்கத்திற்காக பொருளாதார உதவியாக இருக்கலாம், எங்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ, உயிராக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், என்னென்ன உதவிகளை செய்து இந்த மார்க்கத்தை வளர்க்க முடியுமோ அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குகிற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். அதுதான் அன்சாரிகளிடமிருந்து நாங்கள் படிக்கிற மிகப்பெரிய பாடம் என்ற செய்தியை இந்த ஹுத்பாவின் மிகப்பெரிய பாடமாக உங்கள் மனங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். வல்லவன் ரஹ்மான் பேசிய விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.